நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருந்தவர். இன்னும் சில 10 ஆண்டுகள் அவர் நலமுடன் இருக்கிற அளவுக்கான உடல் வலிமை அவரிடத்திலே இருந்ததை பார்க்க முடிந்தது. திடுமென அவர் இந்த முடிவை எடுத்தது சகித்துக் கொள்ள இயலவில்லை. திரையுலகிற்கு மட்டுமின்றி தமிழ் சமூகத்தின் நலன்களுக்காகவும் சிந்தித்த ஒருவர். குறிப்பாக ஈழத் தமிழர்களின் மீது அதீத பற்று கொண்டவர். அதேபோல் தனிப்பட்ட முறையிலே என் மீது அவர் காட்டிய அன்பு அலாதியானது. அசோக் நகர் வழியே அவர் சென்றால் கட்சி அலுவலகத்திற்கு வந்து நான் இருக்கிறேனா என்று பார்த்துவிட்டு செல்லுகிற வழக்கம் அவரிடத்திலே உண்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக விரும்பி என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியவர். விடுதலை சிறுத்தைகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மிகச் சிறப்பாக எங்களை பாராட்டி பேசியவர். திருமாவளவனை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியம் தேவை என்பதை அழுத்தமாக சொன்னவர். இன்றைக்கு அவர் இல்லை என்பது தனிப்பட்ட முறையிலே எனக்கு பேரிழப்பு. தமிழ் சமூகத்திற்கு மட்டுமின்றி, திரையுலகுக்கு மட்டுமின்றி, தனிப்பட்ட முறையிலே எனக்கும் பேரிழப்பாக நான் உணர்கிறேன். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, மறைந்த அண்ணன் கே. ராஜன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்.